வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொது அறிவு வினா விடை தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 10 வினாக்களும் அதற்கான விடைகளும் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா, கீழ்கண்டவைகளுள் திரவ தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? திரவ தங்கம் என்று அழைக்கப்படுவது பெட்ரோல். அப்போ இதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன். இரண்டாவது வினா, உலக காற்று தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 15 தான் உலக காற்று தினம் அனுசரிக்கப்படுகிறது. அப்போ சரியான விடை சி ஆப்ஷன். அடுத்து மூன்றாவது வினா, நாடக கலைக்கு மற்றொரு பெயர் என்ன? கூத்துக்கலை தான் நாடக கலைக்கு மற்றொரு பெயர். அப்போ இதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன். அடுத்து நான்காவது வினா, மதுவிலக்கை கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் யார்? ராஜாஜி அவர்கள் தான் மதுவிலக்கை கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர். அப்போ இதற்கு சரியான விடை. அடுத்து ஐந்தாவது வினா, இந்தியாவின் முதல் தலைநகரமாக விளங்கிய நகரம் எது? கொல்கத்தா தான் இந்தியாவின் முதல் தலைநகரமாக விளங்கியது. அப்போ அதற்கு சரியான விடை. அடுத்து ஆறாவது வினா, முட்டையில் உள்ள நீரின் அளவு? %73 தான் முட்டையில் உள்ள நீரின் அளவு. அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன். அடுத்து ஏழாவது வினா, கீழ்கண்டவற்றுள் வெள்ளை யானைகளின் நாடு எது? தாய்லாந்து தான் வெள்ளை யானைகளோட நாடு. அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன். அடுத்து எட்டாவது வினா, சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆயிரத்தி 1992 தான் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து ஒன்பதாவது வினா, உலகத்தின் சராசரி வெப்பநிலை உயர்வுக்கு காரணமாக உள்ள வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு தான் உலகத்தின் சராசரி வெப்பநிலை உயர்வுக்கு காரணமாக இருக்க வாயு. அப்போ இதுக்கு சரியான விடை சி ஆப்ஷன். அடுத்து 10வது வினா, இறுதி வினா, இளஞ்சிவப்பு நகரம் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? ஜெய்ப்பூர் தான் இளஞ்சிவப்பு நகரம் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம். அப்போ அதற்கு சரியான விடை ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொது அறிவு வினாக்களும் அதற்கான விடைகளும் மொத்தம் 10 பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.